நீங்க சம்பளம் வாங்கிட்டீங்களா? வாழ்நாள்ல ஒரு தடவையாவது நீங்க சம்பளம் வாங்கியிருப்பீங்க. தமிழ்ல சம்பளத்தை ஏன் சம்பளம்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு பின்னாடி தமிழ் வரலாறோட சுவாரஸ்யமான கதை இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல வியாபாரத்துக்கும் தொழில்முறைக்கும் பண்டமாற்று முறைன்னு ஒரு முறை தான் பயன்படுத்தினாங்க. பண்டமாற்று முறைனா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிக்கிறது. இப்போ உங்ககிட்ட பொருள் இல்லை, ஆனா உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஒரு பொருள் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க போய் ஒரு இடத்துல உங்களோட திறமைய காமிப்பீங்க. உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுக்கறது நெல்லும் உப்பும் கொடுத்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் நீங்க போய் உங்க திறமையை காமிக்கும் போது அவங்க உங்களுக்கு கொடுக்கறது வந்து நெல்லும் உப்பும் தந்தாங்க. அந்த நெல்லோட உயர்ந்த ரக நெல் வந்து சம்பா நெல், உப்பு வந்து விளையிற இடம் அலோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து சம்பளம்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த உப்பையும் நெல்லையும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பீங்க. இதை சம்பளம்னு சொல்லுவாங்க. நெல்லும் உப்பும் கொடுத்தாங்க. நெல்லுல பெரிய இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சம்பாவும், உப்பு விளையிற இடம் வந்து அளமும் சொல்லுவாங்க. அதை ரெண்டையும் சேர்த்து சம்பளம்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ்ல சம்பளம்னு சொல்லிட்டு வர்றோம். இந்த விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு தான் புதுசா தெரியுதுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.